தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 31ஆம் வாக்கியம். இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வேலையில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். நம்மளே நாம் பார்க்கின்றோம், தெய்வம் எந்த அளவுக்கு பேசுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதோ இறைவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கேலி பேச்சு பேசுகிறவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அதாவது சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது பலரும் நம்மை குற்றப்படுத்துவார்கள், பலரும் நம்மை கேலி பேச்சு பேசுவார்கள். உதாரணம், குடும்பத்துக்குள்ளேயே இதோ நீ தெய்வீக காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது, அல்லது ஜெபமாலை ஜபிக்க நீ சொல்ல அழைக்கிற பொழுதோ, அல்லது ஆலய காரியங்களில் ஈடுபடுகிற பொழுதோ, குடும்ப அங்கத்தினர்களையே பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக யாரும் இருக்கலாம், அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மை கேலி பேச்சு பேசுவார்கள். இதெல்லாம் தேவையா உனக்கு இன்று பலவிதமான கேள்விகளும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சிறு பிள்ளைத்தன்மையாக அவர் நடந்து கொண்டிருப்பார்கள். அவர் நடக்கிற சமயத்தில் இறைவன் சொல்லும் வார்த்தை, இதோ மானிட மக்களுக்கு இதான் நடந்திருக்கின்றது, தனக்கும் இதான் நடந்திருக்கின்றது. ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒழிய மற்றவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டிய நன்மைகளிலே ஈடுபட வேண்டிய ஆலய காரியங்களில் ஈடுபட வேண்டிய விஷயங்களை ஈடுபடாமல் இதோ மற்றவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி செயல்படும் போது அது தவறாக போய்விடும். ஆகவே யாரையும் பார்க்காமல் தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும். அதான் 35வது வாக்கியத்தில், ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே அது சான்றாக மாறும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, யார் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் சரி, நீ எனக்கு தந்திருக்கின்ற அந்த தூண்டுதல், இதோ இறை காரியங்களில் ஈடுபட வேண்டும், பிறர் அன்பை மையப்படுத்தி செயல்பட வேண்டும், அதே மாதிரி ஆலய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் நீ தந்திருக்கின்ற தூண்டுதல். அந்த தூண்டுதலுக்கு ஏற்றபடி நான் வாழுகிற பொழுது பலரும் இதை சிறு பிள்ளைத்தனமாக என்னை கேலி பேச்சு பேசுவதும் பலரும் பலவிதமாக காயப்படுத்துவார்கள். அதிலும் தூண்டு போகாமல் நிலைத்து நின்று கொண்டு உண்மையில் பணி செய்வதற்கு நிலைத்து நிற்பதற்கு கிருபை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.